கோகர்ணா அன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி ஆக்சுவலாக எந்த பிளானுமே இல்லை, சும்மா இருக்கிறது தான் பிளானே. இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்களும் நாங்கள் செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதனால் என்னென்னா இப்போது இது 2 நாள் இங்கே தங்கியிருந்தேன், ஒரு நாள் ஹாஸ்டல்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். இப்போ மறுபடியும் கடைசி நாள் எங்கே தங்கலான்னு இருக்க போகிறோம், அந்த இடத்துல ஃபுல் ஆகிடுச்சு ஹாஸ்டலில். அப்புறம் இங்கே ட்ரிப்பு ஹாஸ்டல்லே வந்துட்டு சும்மா ஈவினிங் வரைக்கும் தான் இருப்பேன், அப்புறம் கிளம்பிடும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி இங்கேயே இருந்துக்கோங்க, அமௌண்ட் ஏதாவது பே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்க வச்சாங்க. நாள் ஃபுல்லாக உட்காந்து அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப் கிளம்பணுன்றப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இந்த மாதிரி பீச் ஓரத்தில் மரத்தில் கடியில் உட்காந்து சாப்பிட்றது, அது இல்லாமல் இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறது தான் சொன்னேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, நிறைய ப்ளேஸஸும் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஒரு சில கடைலாம் நல்லாவே தெரிஞ்சிச்சிட்டேன், அங்கே இருக்கவங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் நாளே ஓடிலான்னு வந்துட்டு ஒரு 3-4 நாள் அப்படி தொடர்ந்து திட்டிகிட்டு போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மறுபடியும் திருப்பி வேலைக்கு போகிறத நினச்சி அதை விட கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் நைட் ட்ரெயினுக்கு கிளம்பணுன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட வந்துட்டேன். பக்கத்தில் சன்செட் கேஃபேன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் டைமிங் தான் இதில் ஹைலைட்டே, நைட் 3 மணிக்கு தான் இங்கே ட்ரெயினே. அவ்வளோதான், இங்கே தான் சாப்பிட்டோம். ஏன் ட்ரெயின் அந்நேரத்துக்கு அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு போய் சேர்றதுக்கு எனக்கு அந்த ட்ரெயின் தான் கரெக்டாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி பைக் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே 4-5 பசங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இங்கே வேலை செய்கிறவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களும் ஒரு சீசன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க போல். ஒரு 13 இயர்ஸ் கிட்ட இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க இந்த இடத்துக்கு எப்போ வந்தாங்க, எப்படி அவங்க ஹிஸ்ட்ரியெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீசன் டைமில் எப்படி இருக்கும், மழை டைமில் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குலாம் சொன்னாங்க. இது வரைக்குமே தண்ணி வந்துடும் சொன்னாங்க. இப்போது வெயில் சீசன்னால் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கேன், ஆனால் இதுதான் சீசன் டைம் அங்கே, இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குன்னு சொன்னாங்க என்கிட்ட. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நான் சொன்னேன் பார்க்கிங்க்கு இங்கே கஷ்டம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப்ஸ் ஏறணுன்னா இங்கே பைக்ஸ் எல்லாம் நின்றுவோம். இங்கே தான் எல்லா ஹாஸ்டலுக்குமே இங்கே தான் பைக்ஸ் விட்டு ஆகணும். ரெண்டல் பைக்ஸ் தான் மோஸ்ட்லியான பிரச்சனை இருக்குது. ஓன் பைக்ஸ்னால் கொஞ்சம் பார்த்து விட்டுக்குவாங்க. இப்போ ஒரு 10 கிட்ட ஆச்சு. இப்போவே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போனால் உண்டு, ஏன்னா அன்டைமில் போனால் ஆட்டோ இருக்குமான்னு தெரில. இப்படி இங்கேருந்து ஆட்டோ தான் போய் ஆகணும். இங்கேருந்து ஸ்டேஷன் ஒரு 10 கிலோமீட்ரு. தலைவங்கிட்ட பேரம் பேசினேன், ஒரு ஆள் தானன்ட்டு ரொம்ப பேரம் பேசிகிட்டு இருந்தால் அதான் செம்மக்கடை போயிட்டு இப்படி ஓடிட்டுருக்காங்க. நார்மலாகவே இப்படி தான் ஓட்டுவாங்க, அது இல்லாமல் கொஞ்சம் பேரம் பேசினா ஹெச்ஆர் ஸ்பீடில் தான் ஆட்டோ போயிட்டுருக்கு. கைஸ், ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. மணி வந்துட்டு இப்போது 9:30 தான் ஆச்சு. நைட்டு 2:45 தான் ட்ரெயின். ஆக்சுவலாக டிலே ஏதோ ஒரு நினைக்கிறேன். ரெட் பஸ் இல்லை, ட்ரெயின் ட்ராக் பண்ணும்போது 4 மணிக்கு நான் 5 மணிக்கு தான் வரும்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரில. இதுதான் ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன். செம்ம எம்டி தான் எப்போவுமே. உங்களை கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கான், ஒரு 4 பேர் 10 பேர் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள மொத்தமாக சேர்த்தோம். ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இதுதான். லிட்டராக 2 பிளாட்ஃபார்ம் தான் இதில். எங்கே நிற்கும் தெரில, இங்கே போர்டு எதுவும் வச்ச மாதிரியும் தெரில இங்கே தான் ட்ரெயின் வரும்ன்ட்டு. ஆன்லைனில் இந்த ரெட் பஸ் ஆப்லேயே பார்த்ததுக்கு ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் போட்டிருந்துச்சி. பார்க்கலாம் என்னட்டு. தூங்காமல் இருந்தால் சரி, எங்கேயாச்சும் எல்லாம் கொரட்டை விட்டு பேப்பர் வேன் தூங்க போகிறேன், அதுதான் பிரச்சனை. அப்புறம் சீக்கிரம் தூங்க மாட்டேன். ஆனால் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு தெரில. ஒரு வாட்டி பார்க்கும்போது 5 மணிக்கு வரும்னு போட்டிருந்துச்சி, இன்னொரு வாட்டி பார்க்கும்போது 4 மணின்னு போட்டிருந்துச்சி. ஆனால் ஆக்சுவல் டைம் வந்து 2:42க்கு என்னமோ சம்திங் அந்த மாதிரி தான். காலையில் 2 மணிக்கு, காலையில் நட்ராத்திரி 2 மணிக்கு தான் ட்ரெயின். இப்படி ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு மங்களூர் போகிறதுக்கு கரெக்ட் டைமில் வந்துச்சுன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு போயிடும். நான் ரிட்டன் புக் பண்ணியிருக்க ட்ரெயின் வந்து 11 o'clock தான். 3 hours டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே செம்ம லேட்டாக வந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு போய் சேரும்னு தெரியல. அப்படி இருந்தாலும் 11 மணிக்கு போயிட்டால் போதும், ரிட்டன் ஏறிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 1:30 மணிக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்குது இல்லை. ஆனால் சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டோன்னா வித்தோடு தான் போகணும். ஆனால் அது போத்துனூறு தான் போகும், 10 மணிக்கு போய் சேரும். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போனோம். அதில் என்ன பிரச்சனைனா, அப்புறம் ஆஃபீஸ் போக முடியாது. டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் போய் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கினோடனே வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நைட்
ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போகணும். அதுதான் டாஸ்க்கே. விட்டுட்டால் மறுபடியும் பஸ் ரேட்டெல்லாம் இந்த பொங்கல் டைமில் செம்ம பீக்கில் இருக்குது. ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி வச்சனாலும் தெரில. பாப்பா என்ன பண்ணுறதுன்ட்டு. சீக்கிரம் வந்துட்டு அப்புறம் வேணால் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு நாள் பஸ் புக் பண்ணி தான் போகணும். வேறு வழி இல்லை. செம்ம டயர்டாக தான் இருக்குது. பார்க்கலாம், லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போய் ட்ரெயின் ஏறினப்போ ஒரு ப்ளாக் பண்ணுறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணு, நீ ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காது எல்லாத்தையும். சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயின் ஏறப்போ ஆனால் அடுத்து சும்மா பாய்ஸ் கூட அப்படியே வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெயின் வர வரைக்கும் கம்பெனி தான். அவ்வளோ நேரம் இருக்க முடியுமான்னு தெரில. கொஞ்ச நேரம் வந்துட்டு முடிஞ்சால் கொஞ்ச நேரம் தூங்குவேன். எந்திக்கிறது பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் என்னன்ட்டு. செம்ம தூக்கம் வருது, செம்ம டயர்டு வேறு. ஃபேஸை பார்த்தா நல்லாவே தெரியும். அவ்வளோதான், ஸ்டேஷன் பேப்பர் பயன்படுத்திட்டு இருக்கேன். இங்கே ஆக்சுவலாக 3 பேர் மலையாளிஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு சரி அவங்களும் அதே ட்ரெயின் ஏற போகிறான்னு நினச்சேன். ஏன்னா மங்களூர் வந்து அப்புறம் கேரளா தானே போகிறோம். ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா எழுந்துச்சி போயிட்டாங்க. இது அப்போ எதுக்கு எத்தனை நேரம் உட்காந்துருங்கன்ட்டு இருந்தேன். எழுந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக மேங்களூர் வந்துட்டோம். ஆனால் மேங்களூர்லேயே நிறைய மேங்களூர் இருக்குங்க. மேங்களூர் ஜங்ஷன், மேங்களூர் அவுட்டர், மேங்களூர் அந்த மாதிரி. நம்ம வந்துட்டு வெறும் மேங்களூர் இறங்கணும். ஏன்னா அதுதான் வந்து லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட். நல்லா இல்லை. மேங்களூர் ஜங்ஷன் பார்த்தோன்னா இங்கே இறங்கியிருப்பேன். இங்கே நிறைய பேர் இறங்காமல் இருந்தாங்க. அப்புறம் ஏன்னு கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, தமிழ் தான் அவங்களும். அவங்க சொன்னதுனால இறங்கினேன். இல்லைன்னா அப்படியே இறங்கியிருப்பேன் தெரிஞ்சு. ஃபுல்லாக மேங்களூர் வந்தாச்சு. மேங்களூர் சொந்த வந்தாச்சு. திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருக்கேன். நீ அடுத்த ட்ரெயினுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம். கரெக்டாக 7:40 வந்துட்டாங்க. அடுத்த ட்ரெயின் 11 o'clock தான். ஆமாம், ரிட்டன் போக வேண்டியது. நம்ம கூட அந்த 3 மலையாளிஸ் வந்தாங்க. எங்கேன்னு தேடி பார்த்தா காணோம். ட்ரெயின் இறங்குறதுக்கு முன்னாடி தெரியுமே, எங்கேயும் இருந்த மாதிரி தெரில. ஸ்டேஷன்லேயும் ஆளை காணோம். நான் இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 கடை பார்த்து வச்சுருந்தேன். எல்லா கடையுமே பூட்டியிருக்கு. 10:30 மணிக்கு தான் திறப்பான்னு போட்டிருக்கு. நான் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படியே. ரைஸ் இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்குலாம் தெரில. ஆக்சுவலாக மேங்களூர் ஜங்ஷனில் அந்த ரெட் கலர் பெரிய பேக்கை மட்டும் லக்கேஜ் ரூமில் வச்சுட்டு சும்மா மேங்களூரில் சுற்றிட்டு இருக்கேன். 11 மணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு கடையில் டீ குடித்தேன். டீ குடிச்சு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஏதோ ஜங்ஷன் மாதிரி வருது. இது வந்துட்டு மேங்களூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் இருக்கிறது பின்னாடி இருக்கு அந்த பில்டிங். சும்மா இருக்கிறதுக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் போய் சுற்றிட்டு என் சாப்பிட்ற கடை இருந்தால் அப்படியே சாப்பிட்றலான்ட்டு கிளம்பிட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது. போயிட்டு மூஞ்சி கழுவணும். வந்து க்ரௌடு வந்து ரொம்பலாம் பெருசாக இல்லை. காலையிலேயே வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் புரோட்டா தின்ட்டுருக்காங்க. புரோட்டா மேக்ஸிமம் பொரிச்ச ஐட்டம்ஸ் தான். வேறு எதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரில. நான் பார்த்த கடையில் வேறு ஏதாச்சும் கடை இருக்கான்னு பாட்டுருக்கேன். தோசை ஏதாச்சும் இருந்தாங்கன்னா ஒரு தோசை சாப்பிட்டு பிடிக்கிற வேண்டி தான்.
அவ்வளோதான் கைஸ், இத்துடன் கோகர்ணா சீரீஸோட முடிந்தது. அப்படி என்ன இருந்துச்சுன்னு கேட்காதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது ஃபஸ்ட் சீரீஸில் பண்ணியிருக்கேன். போக போக நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. சரி பை. இங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூருக்கு போய் ரீச் ஆகிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சென்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஃபஸ்ட் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, போகும்போது செம பயம்தான், போய் இறங்கினதுக்கப்புறம் செம பயம்தான். அப்புறம் ஃப்ரெண்டு ஃபோன் பேசினதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெட்டர். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் டே அப்படிலாம் பழகிடுச்சு. இப்படி தான் எப்படியும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இப்போ எடுத்து முடிச்சது பிரச்சனை இல்லை, கேமராங்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுவே ஓரளவுக்கு தான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ அப்படின்னா ஓரளவுக்கு நான் எடுப்பேன். இந்த vlog இந்த கேமரா தூக்கணும், கோப்ரோ எல்லாத்துமே தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஃபோனில் பெருசாக தெரிஞ்சிருக்காது, கோப்ரோன்றப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் இருக்கிறதுலாம் போக பழங்கிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்னன்ட்டு. சரி ஓகே, பை. அடுத்து ஏதாச்சும் ஒரு எபிசோடில் கன்டினியூ பண்ணுறேன்.